வணக்கம். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இறைவன் அருளால் இதுவரை 99 திருத்தலங்களை தரிசனம் செய்துவிட்டோம். இன்று 100வது திருத்தலத்தை தரிசனம் காணப் போகின்றோம். வாருங்கள், திருக்கோவில் தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம். நன்றி, வணக்கம். நமது பாரத நாட்டில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற 276 தலங்களை தரிசிப்பதை சிவனை இஷ்டதெய்வமாக வழிபடும் அன்பர்களும், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் 108 திவ்ய தேசங்களை தரிசிப்பதை பெருமாளை இஷ்டதெய்வமாக வழிபடும் அன்பர்களும் தம் வாழ்நாள் பாக்கியமாக கருதுகின்றனர். இத்தகைய ஆலயங்கள் பெரும்பாலும் கிராமத்திலேயே அமைந்துள்ளது. எனவே இத்தகைய ஆலயங்களின் சிறப்புகளை பலரும் அறியும் வண்ணம் இந்த ஆலயங்களுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து அந்த ஆலயங்களின் சிறப்புகள், இருப்பிடம், தல வரலாறு முதலிய தகவல்களுடன் காணொளிகளை நமது வைகல் கிரியேஷன் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றோம். இறைவன் அருளும் உங்களின் ஆதரவும் இருக்கும் பட்சத்தில் 276 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களையும் நேரில் சென்று தரிசனம் செய்து அந்த ஆலயங்களின் சிறப்புகளை பலரும் அறியும் வண்ணம் இனிவரும் காலங்களில் பதிவேற்றம் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் இன்று நமது ஆன்மீக பயணத்தில் 100வது திருத்தலத்தை தரிசனம் காண்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். தேவார திருத்தலங்கள் தரிசனத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பாலத்துறை என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு பாலைவனநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். அப்பர் பெருமான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. தஞ்சாவூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்தலம். பஞ்சபாண்டவர்கள் மற்றும் ராமர் வழிபட்ட தலம் இது என்று இத்தலத்தின் தலபுராணம் கூறுகின்றது. கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் காணப்படுகிறது. கொடிமரத்தை அடுத்து நந்தியம்பெருமானின் சிலை அமைந்துள்ளது. மேலும் கோவிலில் நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் அன்றைய காலத்து நெற்களஞ்சியம் ஒன்று காணப்படுகிறது. தஞ்சை நாயக்க மன்னர்களின் வழிவந்த ரகுநாத நாயக்கர் மன்னரால் கிபி 1600ஆம் ஆண்டு வாக்கில் இந்த நெற்களஞ்சியம் கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. இந்த நெற்களஞ்சியத்தில் 3000 கலம் தானியத்தை சேமித்து வைக்க முடியும் என்று தகவல்கள் கூறுகின்றது. சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி. பாலைவனநாதரை வணங்கி கோவிலின் உட்பிரகாரத்தை வலம் வந்தால் பல சிவலிங்கங்களும் 63 நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகளும் காணப்படுகிறது. சோழ மன்னன் முதலாங்குலத்துங்க சோழன் காலத்தில் இத்திருக்கோவில் கற்றளியாக மாற்றப்பட்டுள்ளதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. கோவில் கருவறையின் பின்சுவற்றில் ஆதியும் அந்தமும் அறிய முடியாத வகையில் உயர்ந்தோங்கி நின்ற லிங்கோத்பவர் சிலை காணப்படுகிறது. இறைவன் சன்னதியை சுற்றியுள்ள உட்பிரகாரத்தை வலம் வந்து அதன் பின்னர் அம்மன் தரிசனம் காண கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள அம்மன் சன்னதிக்கு சென்றோம்.
கல்வெட்டில் இத்தலத்தின் இறைவன் பெயர் திருப்பாலத்துறை மகாதேவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தலத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக அறியப்படும் 108 சிவலிங்கங்கள் அமைந்துள்ள ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. எனவே இத்தலத்திற்கு தரிசனம் செய்ய செல்லும் அன்பர்கள் ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கும் சென்று தரிசனம் செய்து இறையருள் பெற வேண்டுகின்றோம். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.